சொல்லுங்க ஸ்ரீராம். தெரியுது இல்ல? தெரியுது ப்ரோ, தெரியுது. ஓகே ஓகே. ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன். ஓகே, நீங்க நியூஸ் பாத்தீங்களா? பார்த்தேன் ப்ரோ. இது அண்ணாவுக்கு இந்த டிவோர்ஸ் மேட்டர் தானே? அது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம கையமீறி போற மாதிரி இருக்கு. லுக் லைக் டிஸ்கம்ஃபர்ட் சிச்சுவேஷன்ல இருக்க மாதிரி இருக்கு. இப்ப சீஃப் என்ன சொன்னாருன்னா, வி ஹாவ் அ டூல் கிட். நம்மளுக்கு எப்பயுமே என்னென்ன பேசணும் ஒரு டூல் கிட் இருக்கு. அதுல என்னென்ன இருக்குன்னா, கரூர் இஷ்யூ வச்சு அண்ணாவை முடக்க பார்த்தீங்க. தென் ஜனநாயகனை முடக்கிட்டீங்க. தென் பிஜேபியும் திமுக கூட்டு சேர்ந்து அண்ணனை வந்து 2 நாள் சிபிஐ ஆபீஸ்ல வச்சு விசாரணைன்னு அலக்கழிச்சிங்க கூட்டணிக்காக. இப்போ வந்து இந்த எஸ்ஓபில போட்டு அண்ணனை வந்து மக்களை பார்க்க விடாத பண்றீங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. they are seeing all these things. They are counting your days அப்படின்னு போட்டு டிஎம்கேக்கு எகெயின்ஸ்டா ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ண போறோம். வி சப்போர்ட் விஜய் அண்ணான்னு. ஸோ நம்ம என்னன்னா லைக் கரூர் இஷ்யூ அப்ப என்ன வியா ஊகான் என்ன எஸ்ஓஎஸ்ல ஒர்க் பண்ணமோ அதே ப்ரொசீஜர் தான். லுக் ஃபர்ஸ்ட் வந்து போஸ்ட் போடுங்க, தென் வீடியோ கிரியேஷன் பண்ணி போடுங்க. ரொம்ப ஃபேமிலி அட்டாக் பண்ணாதீங்க. சங்கீதா மேம் வந்து அட்டாக்லாம் பண்ணாதீங்க. இதுக்கு பின்னாடி வந்து டிஎம்கே தான் இருக்கு. ஸோ டிஎம்கே தான் லீக் பண்ணிருக்கு. இவ்வளவு சீப்பான பாலிடிக்ஸ். இது வந்து உங்க மக்கள்கிட்ட இது எடுபடாது. மக்கள் இன்னும் அண்ணனுக்கு அனுதாபம் பட்டு இன்னும் நீங்க வந்து அண்ணனுக்காக அண்ணன் ஜெயிக்கிறதுக்கு நீங்க ஒரு வழிவகை பண்ணிருக்கீங்க. லைக் வந்து சொல்லணும்னு சீஃப் சொன்னாரு. ஸோ லுக் ஆன் திஸ். நான் உங்களுக்கு அந்த டிராஃப்ட் அனுப்புறேன். லுக் ஆன் திஸ். தென் இட் இஸ் இன்னும் ஹேஷ்டாக் வந்து வி சப்போர்ட் விஜய் அண்ணா. ஸோ சப்போர்ட் விஜய். ஓகே ப்ரோ. ஆனா பட் ஆல்ரெடி வி ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணான்னு சொல்லிட்டு வி ஸ்டாண்ட் வித் தளபதி சம்திங் அந்த மாதிரி ஹேஷ்டாக் ஓடிட்டு இருக்குல்ல? இல்ல இருக்கு. பட் வி ஆர் லுக்கிங் வி சப்போர்ட் விஜய் அண்ணா அந்த மாதிரி ஹேஷ்டாக்ஸ் தான். நான் அது ஃபைனலைஸ் பண்ணி உங்களுக்கு டிராஃப்ட்லயே அனுப்பிச்சிடுறேன். சம்வாட் அது வந்து ரேண்டம் கைஸ் அவர் டிவிகே கேடர்ஸ் போட்டிருக்காங்க. நாம என்ன டூல் கிட் யூஸ் பண்ணாலும் நான் டிராஃப்ட் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். லைக் இது ஸ்பீட் அப் பண்ணி உங்க டீம்டையோ உங்க இன்ஃபுளுசர் உங்க கண்ட்ரோல்ல இருக்க அந்த பேக்கெட்ஸ்ல இருக்க இன்ஃபுளுசஸ் ஹைப்பர் லோக்கல் பேஜஸ்லயே போஸ்ட் பண்ண பாருங்க. லைக் டைரக்டா போஸ்ட் பண்ணனாலும் லுக் லைக் ரீஷேர். நீங்க பண்ணல வந்து ஸ்டோரியை வந்து அவங்க வந்து ஸ்டோரி வைக்கிற மாதிரி உங்களோட கண்டென்ட்ஸை. ஸோ அது மாதிரி பாத்தீங்க. இட் இஸ் அ நீட் ஆஃப் அவர். இன்னும் ஒரு 1 hour 1.5 hours இதை பண்ணி போட்டீங்கன்னா தான். ஏன்னா ஆல்மோஸ்ட் அது வந்து எல்லா நியூஸ் சேனல்ஸ் வந்து கேரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ போட்டுருவோம், அந்த கோல்டன் ஹவர்ஸ்ல போட்டுருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இன்னைக்கு ப்ரியாரிட்டியா இதை பண்ணிருங்க. அதுக்கப்புறம் சீஃப்ட நான் பேசிட்டு என்ன அதர் ரெமுனரேஷன் அதர் திங்ஸ் என்னென்ன பண்ணணும்னு நான் பேசிக்கிறேன். ஓகேவா? ஓகே பார்த்து பண்ணுங்க. இல்ல அது வந்து சீஃப்ட தான் பேச முடியும். வி ஆர் லுக்கிங் அட் இட். நான் கண்டிப்பா பண்றேன். ஓகே, மக்கள் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் கண்டிப்பா உங்களுக்கு தேர்தலில் இதுக்கான ரிப்ளை கொடுப்பாங்க. வி ஆர் வித் விஜய் அண்ணா. ஓகேவா? ஷூர் ப்ரோ. மக்கள் வித் விஜய் அண்ணா இந்த மாதிரி இது சார் டூல் கிட். நான் உங்களுக்கு டிராஃப்ட் அனுப்பிச்சிடுறேன். நீங்க பாருங்க. ஓகே ப்ரோ, அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ. ப்ரோ இது பேசுங்க ஜெகதீஷ் அந்த சட்டமன்ற அவன் தானா? யாரு ப்ரோ அது பேசுறது? பிஆர் நிறுவனம் ரூட் கம்பெனி எடுத்து போறோம். இப்ப ஐயா நீ போஸ்ட் போடுங்க. இல்ல போஸ்ட் போட்டு விட்டுருங்க டக்குனு. போஸ்ட் போட்டு விட்டுருங்க டக்குனு. அது நம்ம ரீபோஸ்ட் புரியல. எல்லாமே நானே போடுறேன். நீங்க என்ன பண்ணீங்க? அனுப்பி விடுங்க. போஸ்ட் போடுவோம். எவ்வளவு பெரிய விசப்பட்டா இருக்காங்க. ஆடியோ அப்படியே எனக்கு அனுப்பிச்சுடுங்க. நான் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணி விடுறேன். இல்ல எவ்வளவு விசப்புனாவா இருக்காங்க இங்க பாருங்களே. அதுக்கு அடுத்து மனசாட்சியே இல்லாம இல்ல ராக்கெட் ப்ரோ, இதத்தான் அஜித் ஃபேன்ஸ் 2010ல இருந்தே சொல்லிட்டு இருக்கானுங்க. இவனுங்க பெரிய பிராடு பயலுக, யாரும் நம்பாதீங்க அப்படின்ட்டு. திமுக பிஜேபி திட்டுறது கூட ஓகேங்க, எடுத்துக்கறாங்க. நான் பொண்டாட்டிய வந்து இந்த ரெண்டு கட்சி நிறைய டீம் கிட்ட கொடுத்து ட்வீட் போட சொல்றானுங்க. இது எதுக்கு பர்சனல் அட்டாக் பண்றீங்க? எலெக்ஷனுக்காக இதெல்லாம் பாடம் கொடுங்க. ஒரு ட்வீட்டுக்கு இவ்வளவு அமௌண்ட் சொல்லி கொடுக்குறானுங்க. இல்ல மெட்ராஸ் பையன், இப்போ வந்து நீ வந்து சும்மா வந்து கட்சியை திட்டுறியா, ஓகே அது கூட எடுத்துக்கலாம். ஆனா அந்த ஒய்ஃபை வந்து கட்சிகள் பயன்படுத்தி உன்னை அடிக்க நினைக்கிறேன். அந்த பொண்ணை கேவலப்படுத்துற போலதானே சங்கீதா அவங்க. அதுதான் இது எவ்வளவு கேவலமான நெட்வொர்க் யோசிச்சு பாருங்களே. நீங்க அடிக்கிறது பேசுறது இப்ப நம்ம எல்லாம் பேசுறோம். இது வரைக்கும் அஜித் விஜய் ஃபேன்ல கூட சங்கீதாவுக்கு தப்பா பேசுறாங்க. கபிலம் ப்ரோ ஆடியோ அதாவது மியூசிக் வருது. இவனுங்க இப்ப இன்னைக்கு வந்துட்டு சங்கீதாவை தப்பா பேசுறாங்க. அத எப்படி ரொம்ப கேவலமா பேசிருக்காங்க. கபிலம் ப்ரோ மியூசிக் ரொம்ப வருது. போட்டு மெட்ராஸ் மேன் அவர் இப்ப என்ன பண்ணோம்னா
வித்தின் செகண்ட்ல வந்து அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த போஸ்ட் நம்ம போடணும். போட்டு நம்ம திரும்ப கொண்டு போயிட்டோம்னா ரீச் ஆகாது. அது யாராச்சும் ஒரு போஸ்ட் போடுவோம் டக்குன்னு. ஆமா, கபிலன் போட்டு விட்டாருன்னா நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல போட்டு அப்படி இல்லாட்டி கபிலம் இருக்கீங்களா, அதை ஷேர் பண்ணுங்க யாராச்சும். டக்குன்னு போஸ்ட் ஒரு செகண்ட் ஒரே நேரத்துல என்னால ஹேண்டில் பண்ண முடியல. ஒரு செகண்ட் நான் ட்வீட் போட்டுறேன். ஓகே ஓகே ஓகே. ட்வீட்டை போடுறேன். கார்த்தி அதை டவுன்லோட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் அனுப்பிடுறேன். இல்ல இந்த மாதிரி கேள்வி தேவையில்ல தாங்க நீங்க பாக்குறாங்க. இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய அஜெண்டா செட் பண்ணிருக்கேன் தாயலிங்க. ஒரு குறைந்தபட்ச மனப்பான்மை ஒரு கொஞ்சமாச்சும் நியாயமா இருக்காங்க வச்சு பாருங்க. கேட்டுக்கிட்ட நாய்ங்க இப்ப உட்காந்து அந்த அண்ணி அவங்கள போயிட்டு அபியூஸ் பண்ண இறங்கிட்டாங்க. இந்த நாய்ங்க பிள்ளைங்க உட்காந்துட்டு நியாயம் பேசுதுங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. தலக்க காசு இருந்தா என்ன தேவைன்னா ஊம்பிடலாம் நினைச்சிட்டு இருக்காங்க அவங்கள. எப்பா ஒரு நிமிஷம் இருக்கப்பா, மைக் கொடுக்குறேன். யாரோ கோஹோஸ்ட் வாங்க. யாரோ இருக்கீங்களா கோஹோஸ்ட்ல? யாரும் இல்ல கபிலம் ப்ரோ, எனக்கு வேணா கொடுங்க. ஐயோ இப்ப யாராவது வாங்கணுமே. யாருப்பா கோஹோஸ்ட் வாங்குறீங்க? எனக்கு கொடுங்க கபிலம் ப்ரோ, நான் தான் வாங்கி தானே இருந்தேன். மொசக்குட்டி கேக்குறாரு பாருங்க, மெட்ராஸ் பையன். ஒண்ணு போதாது, இன்னொன்னு யாரு? ஹனிஃபாக்கு போட்டு விடுங்க. ஹனிஃபா எனக்கு கொடுங்க. கொடுங்க. இருங்க, ரெண்டு அவருதான் உங்களுக்கு தான் பக்கா வெளில தள்ளி விட்டுருன்னு சொன்னீங்களே மெட்ராஸ் பையன். கொடுங்க கபிலம் ப்ரோ, அந்த மியூசிக்கை கட் பண்ணிருங்க. ஐயோ நான் இப்ப ஐயா என்னால விடிக்கலையா ஐயா. ஒரே நேரத்துல அட்டவா எனக்கு ஒரு 20 விரல் படைச்சிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் ஐயா. டக்குனு போடுங்க. அப்படியே எல்லாம் ஆட்டி அடிங்க ஐயா. உங்க என்ன காசு புண்டா இருக்குன்னா என்னென்ன பண்ணலாமா என்ன இருங்க. இப்ப எல்லாம் ஆட்டி அடிங்க. இந்த எச்சக்கால தாய் முடிச்சு விடுங்க. போட்டேன்பா. ஸ்பார்க்ல கூட வந்திருக்கு போல. ஆமா, ஸ்பார்க்ல இருந்தா எடுத்து போட்டேன். அத போட்டாதான் திமுக காரங்க சேனல்னு சொல்லி அதுதான் நம்ம பண்றானுங்களே. ஆட்டி பண்ணியாச்சு பண்ணி டக்குனு கொண்டு போங்க. கார்த்தி டவுன்லோட் பண்ணி வாட்ஸ்அப் வந்துருக்கேன், இன்ஸ்டாகிராம்ல. ஓகே. இல்ல அவன் தான் ஸ்பார்க்னு போட்டா நம்ப மாட்டேங்கிறான்ல. அப்புறம் ஏன் ஸ்பார்க் போறீங்க? இல்ல அது விடுவாங்க, அது நமக்கு சோர்ஸ் வேணும். இருந்தாலும் இதெல்லாம் எவ்வளவு பெரிய எச்ச வேலை பாக்குறாங்க பாருங்களே. அதுக்குள்ளேயும் ஒரு டீமை செட் பண்ணி ஒரு அவங்களோட மனைவிங்க ஒரு ஈவங்க கூட இல்லாம அபியூஸ் பண்ணலாம். அவன் போய் நம்ம எல்லாரும் அபியூஸ் பண்ணணும்னு கிளம்புறாங்கன்னா இந்த தாயலிங்க இங்க தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு தான் வந்தா ஏங்க நம்ம சரி ஓகே. நம்ம நான் ஒரே ஒரு முடிக்கு வந்துட்டேன் கார்த்திக் ப்ரோ. நான் ஒரே ஒரு முடிக்கு தான் வந்துட்டேன். டேய் நான் ஓட்டு போடுறேன்டா விஜய்க்கு. ஆனா சங்கீதா நீ சொன்னா நான் ஓட்டுக்கு போடுறேன்டா. சங்கீதா அண்ணி கூட வாழ்ந்தா சங்கீதா அண்ணி வந்து இவன் மன்னிச்சு இவனை ஏத்துக்கிட்டா நான் ஓட்டு போடுறேன்டா. என்னப்பா சட்டு போட்டு முடிவு வந்துருங்க. அவங்களே ஏத்துக்கிட்டாங்கன்னா இதுல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான். இப்ப நான் ஓட்டு போட்டுறேன். இவன் உத்தம புத்துறேன் வெங்காயம் வெள்ளை பூண்டு எல்லாம் நம்பிட்டு நான் ஓட்டு போட்டுறேன். நம்ம பேசுறது அந்த அண்ணியை ஏன்டா அப்படி பண்ண நான் ஏன் தானே பேசிட்டு இருக்கோம். அவங்க இடையில எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு ஒரு ஆடியோ பேசி ஒரு குரூப்பை கிளப்பி விடுற போயிட்டு கொஞ்சம் வரைக்கும் கிளப்பி விடுறாங்கன்னா இவங்க யாருங்க இவங்க? ஒரு குறைந்தபட்ச நேர்மா சரி இது ஏன் பிரச்சனைடா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு அறிக்கை. நீ புசி நீ பண்ற ஒரு தப்புக்கு உன்னை யாராவது எடுத்து கேள்வி கேட்டா உன்னை பாடி பில்டர் எவனா எடுத்து பேசினா உடனே சாயங்காலம் அவன் மன்னிப்பு கேட்கிற வீடியோ. ஏதாவது குழந்தை பிறந்த நாள் அன்னைக்கு குழந்தை கராத்தேக்கு உட்காந்து செலிப்ரேஷனுக்கு பிறநாள் கொண்டாடாதீங்கன்னா அந்த குழந்தை வந்து கல்ல உடைக்கிற மாதிரி வைக்கும்போது அந்த நெருப்பு தலையில பட்டுருது. உடனே அவங்க பெத்தவங்களை விட்டே வீடியோ போட விடுறது. அதெல்லாம் ஒண்ணு அவளை என் புள்ள நல்லாதான் இருக்கு. அடுத்தது இது எத்தோட உச்சகட்டம். என் புள்ள செத்தாலும் பரவாயில்ல விஜய் முதலமைச்சரா வந்துடணும். இவ்வளவு உச்சகட்டம் எல்லாத்துலயும் நீங்க மீடியா சப்போர்ட் வச்சு மீடியா மூலமா கொடுத்து காசு கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து பண்ணீங்க. இப்ப இதுக்கு என்னடா பண்ணுவீங்க? இப்ப நாளைக்கு போய் விஜய் பையனை கூப்பிட்டு அதெல்லாம் இல்ல எங்க அம்மா ஏதோ எங்க அம்மா தெரியாம சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுக்க வைப்பீங்களா? இல்ல இது சீமான கயலண்ணி அது இவங்க வந்து இப்ப டாக்டரேட் பண்ணி முடியாத பட்சத்துல வந்து அவங்களும் தெளிவா சொல்றாங்க. 2 அடல்ட் வச்சிருக்கேன் என்னால முடியல சொல்றாங்க. இல்ல எப்படி திமுகவோட பர்சனல் குடும்பம் கலைஞரோட பர்சனலை தொடுறது, இந்த பக்கம் எடப்பாடியோட பர்சனலை தொடுறது, அந்த பக்கம் போயிட்டு சீமானோட பர்சனலை தொடுறது. ஆனா நீங்க எல்லாம் ரொம்ப யோக்கிய சிகாமணி உத்தம புத்திரன் ராமன்
இன்னும் இந்த ஆடியோ கேளுங்களே. இப்ப நீ ஓகே இவ்வளவு தூரம் வந்துட்ட, நீ அம்பலப்பட்டுட்ட. ஓத்தாலக்கா இது உன்னை வந்து இந்த எந்த பார்ட்டியுமே உன்னை தொடல. உன்னை தொற்றுவது நீ தொட்டு காட்டினா உன்னோட மனைவி. அவங்க தான் அபிடேவிட் தாக்கல் பண்ணிருக்காங்க. அவங்கள அபியூஸ் பண்ண நீ ஒரு டீமை ரெடி பண்ணி உன் பிஆர் டீமை இப்படி ஒண்ணு பண்றனா, ஓத்தாலக்க இந்த மாதிரி ஒரு ஆளை ஏங்க சவுக்கு சங்கர் எச்ச நாயை எப்படி அடிச்சு முடிச்சோமோ, சவுக்கு சங்கரை விட எச்சத்தாலிங்க இவன். இவனெல்லாம் முடிச்சு ஐயா அடிச்சு கொளுத்தி நான் விடணும். ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கார்த்திக் ப்ரோ. நான் முன்னாடியே நான் சொன்னேன். எப்ப நான் கரூர் மேட்டர்லயே நானும் ஜிப்சி பல்ச பிடிச்சோம். எப்ப இவனுடைய மாநாட்டிலே பல்ச பிடிச்சோம். இது இங்க இருக்கிற திமுக, அதிமுக, நாம் தமிழர், பிஜேபி இல்ல சின்ன சின்ன கட்சிகள், விடுதலை சிறுத்தை, பாட்டாளி மக்கள் கட்சி இல்ல வேல்முருகன் கட்சி, கருணாச கட்சி, எல்லா கட்சியை விட இவன் இங்க இருக்கிற அரசியல்வாதிகளை விட மட்டும் மோசமான ஒரு அரசியல் கட்சி எப்படி இருக்கக்கூடாதோ, ஒரு அரசியல் தலைமை எப்படி இருக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் இவன் இருக்கிறான். இவன் யார் வேணா, அதனாலதான் நான் முன்னாடி ஆரம்பத்திலே சொன்னேன், யார் வேணாலும் ஆட்சிக்கு வரலாம், யார் வேணா பவருக்கு வரலாம். ஆனா இந்த தற்கொலையை வந்துச்சுன்னா தமிழ்நாடு சுடுகாட போயிடும். இவன் ஒரு இவன் தொகுதியில கூட ஆட்சிக்கு ஜெயிக்க ப்ரோ. கூடாது கபிலம் ப்ரோ. ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க கூடாது. இவனுக்கு வந்து இவன் இந்த அரசியல் முத அனாதையா எலெக்ஷன் ஆகணும். இந்த முத எலெக்ஷனை கட்சியை காலி பண்ணிட்டு போயிடுங்க. அதாவது இவனுடைய இமேஜ், இப்போ இவனுடைய அந்த 2000 இதுக்கு வந்திருக்காங்க. அப்பயே போக வேண்டியது தானே. இப்போ வந்து அந்த அம்மா போடுறாங்கன்னா அப்ப எல்லா டீட்டெயிலும் போட்டாங்கல்ல. அவங்க ஏதாவது மறைச்சாங்களா என்ன? 2021 இல்ல இவனுங்க இந்த ஆடணும் இல்ல இவனுங்க நாடகம் ஆடலையா? போல் நடத்துற போறது, சர்வே எடுக்க போறதுக்கு எங்க அடிச்சாங்க இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த நாடகம் ஆடினானுங்களே. ப்ரோ. நீங்க இந்த ஆடியோ பத்தி பேசுவோமே, இந்த ஆடியோ எப்ப இருக்கு பாருங்களே. நம்ம இந்த ஆடியோ எப்ப இருக்கு டேமேஜ் கண்ட்ரோல் பாக்குறவன் தான் கார்த்திக் ப்ரோ. சிம்பிளா அதுதான் அந்த ஆடியோ கபிலம் ப்ரோ ஆடியோ நல்ல இம்பார்ட்டன்டான விஷயம் பேசிட்டு இருந்தீங்க. அது அப்படியே மாறிடுச்சு. இவனை மொத்தமா அரசியல்ல காலி பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க. அதுதான் ஒரு நிமிஷம். அதுதான் நடுவில் நான் பேசும்போது தான் அதான் குறுக்கட்டினா மறந்துடுவேன். அதனாலதான் நான் கொஞ்சம் மறிச்சு பேசுறது எல்லாரையும். ஒரு விஜய் ஃபேனுக்கு மைக் கொடுத்துருக்கிறேன். விஷ்ணு 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 விஜய் ஃபேன் எப்பா இருக்கியா? இவன் பொலிட்டிக்கல் ஃபேன் இல்லைன்னு பொலிட்டிக்கல் ஃபேன் தான் போல. விஷ்ணு டே பேசுறா இம்பார்ட்டன்ட் மாதிரி. உங்க அண்ணன் மாதிரியே நீங்களும் நடிக்காதீங்கடா. நடிகர் திலகம வீட்டுக்குள்ள வந்து பொம்பளை பொறுக்கி நாய் வெளியில பஸ் ஸ்டாப் வெளியில வந்து நடிப்பு மாதிரி நடிக்கிறான். இல்ல விஷ்ணு டென்ஷன் ஆகாத. கபிலா நான் பேசுறேன். அவன் விஷ்ணு பேசல, நான் பேசுறேன். ஓகே நரேஷ் பேசுனேன். பொம்பளை பொறுக்கி விஜய் தான்டா. அன்னைக்கு வந்து நைனார பேசுனீங்க, வந்து அவன் ஏதாவது குடுப்பான்டா, காலையில குடிச்சிட்டு போங்கடா பொம்பளை பொறுக்கி நாயில. ஏடா திரிஷாக்காக கட்டின பொண்டாட்டி விட்டுட்டு பாவம் அந்த அக்கா பாவம் சத்தியமா ஐயோ நம்ம கல்யாணம் பண்ணிட்டு இந்த சைக்கோ குதிக்கிட்ட நம்ம பட்டதை இந்த தமிழ்நாடு படக்கூடாதுன்னு அந்த அம்மா பாவம் சத்தியமா சொல்றேன்யா. இந்த நீங்களாம் ஏடா மனுஷ கூதியாடா நீங்க? ஏன் அந்த பிரகாஷ்ராஜ் ஒரு படத்துல அந்த பப்பி நாயை கொள்ளுவாங்கல்ல, அந்த மாதிரி புருஷன் போலங்க அவன். இல்ல ரகுவரன் ஏன் பிரகாஷ் இன்னும் பின்னாடி போங்க. ரகுவரன் ஐ நோ ரகுவரன் ஐயோ ஏன் எல்லாம் இம்பார்ட்டன்ட் ஓடி போயிட்டானுங்க. ஒருத்தனுமே இல்லைங்க ஸ்பேஸ்ல, ஒருத்தனும் இல்லைங்க, எல்லாம் ஓடுறானுங்க. ஏங்க தலைவன் கரூர்ல என்ன பண்ணா? ஏங்க எவனோ ஒருத்தன் ஐயா வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் இருக்காருல்ல, அத வந்து ரீட்வீட் பண்ணிருக்கான். நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான். ஜனவரி 2025 கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனா கைவிட்டுருவான். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். செமையா இருக்கியா? ஏங்க சத்தியமா அன்எக்ஸ்பெக்டடுங்க, சத்தியமா அன்எக்ஸ்பெக்டடு. ஆனா வந்து இந்த பொறுக்கி தாயாளி பொம்பளை பொறுக்கி இந்த வேலையை பண்ணிருப்பாங்கிறது எனக்கு 100% தெரியும். ஆனா கபிலா உனக்கு வந்து நீ எப்பயுமே முன்னாடியே கெஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். இந்த குரூப்பை தவிர மீது எல்லாமே வக்காலத்து மேறவங்க நானுங்க ஸ்பேஸ்ல. அதே மாதிரி இப்போ ஒரு குரூப் இடதுசாரிதிகள்லயே ரொம்ப இடதான குரூப் எல்லாம் வந்து ஒரு குரூப் இருக்கும். என்ன சொல்லலாம், என்னங்க அடுத்தவங்க பர்சனல் லைஃப்ல ஏன் கபிலனுக்கு பர்சனல் லைஃப் கிடையாதா? நரேஷுக்கு வந்தாவே தேமானேன்னு தான் எழுதுவீங்க. ஏன்டா உண்மையான தேமக உண்மையான பொம்பளை பொறுக்கி அவன்டா. அது எனக்கு ஒரே ஒண்ணுதான் எனக்கு புரியல. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் எனக்கு புரியல. எனக்கு இப்ப நான் நயினார் கோபியோட மைண்ட் வைஸ் என்னன்னா, அவசரப்பட்டு நயினார் நாகேந்திரன் ப்ரோ, கபிலம் ப்ரோ, நயினார் நாகேந்திரனா? ஓகே, நயினார் நாகேந்திரன் அவசரப்பட்டு நம்ம மன்னிப்பு கேட்டது பரவாயில்ல, வருத்தம் தெரிவிச்சிட்டு அதான் மன்னிப்பு கேளுங்கடா நயினார் கிட்ட, மன்னிப்பு கொடுங்கடா நீங்களாம். இப்ப யாரு வருத்தம் தெரிவிக்கணும்னா
சம்பந்தப்பட்ட அந்த அந்த பெண் வந்து அந்த நடிகையோட பெயரை இங்க வந்து கட்சியோ இல்ல கட்சியோட ரசிகர்களோ அழுத்தம் தெரிவித்தால் சம்பந்தப்பட்ட அந்த நடிகையோட பெயரை வெளியிடுவேன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வெளியிட்ட பிறகு இப்ப என்ன பண்ணணும்னா அந்த உத்தம புத்திரி யாரு அந்த சம்பந்தப்பட்ட அந்த நடிகை பெயர் வந்த உடனே அந்த நடிகை இப்ப என்ன பண்ணணும், என்ன நீங்க அறிக்கை விடுவீங்க நான் பாக்குறேன். பொதுமக்கள் பார்த்துட்டு தான் இருப்பான், மீடியாக்காரன் பார்த்துட்டு தான் இருப்பான். கபிலா, அந்த நடிகை இந்த நடிகை எல்லாம் வேணாம். ஆயா கிளவி திரிஷாவாதான் வாழ்க்கை கெடுத்தது. சங்கீதா வாழ்க்கை கெடுத்தது வந்து திரிஷாவைதான் வச்சிருக்கான். திரிஷாதான் முக்கிய காரணம். ஓகேவா? திரிஷாதான் முக்கிய காரணம். திரிஷாதான் அவனை செத்தாலும் கைவிட மாட்டேன்னு கவருக்குள்ள போட்டு வைக்கிற மாதிரி வச்சிருக்கான். ஆல்ரெடி 4-5 வச்சிருந்தான். கடைசியா போய் திரிஷா இப்ப வச்சிருக்கான். இதுதான் கணக்கு. இனிமேட்லாம் அவனுக்கு பொம்பளை பொறுக்கிக்கெல்லாம் வந்து மரியாதை கிடையாது. ஓகேவா? இதுதான் மேட்ரு. தயவு செய்து இனிமேட்டு அந்த நடிகை இந்த நடிகை திரிஷாங்கிற ஒரு நடிகை சங்கீதா அக்காவோட வாழ்க்கை நேரத்துல எல்லாரும் கொஞ்சம் எல்லாரும் செக் பண்ணுங்க. யூடியூப்ல அந்த என்ன வீடியோ போட்டிருக்கான்னு பாருங்க. இன்னொரு பக்கம் இவன் முட்டு கொடுக்குற, அதாவது விஜய்க்கு முட்டு கொடுக்குற யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, சேனல்ஸ் எல்லாம் இருக்கும்ல. முக்கியமா தாடிகர நண்பர் இருக்காருல்ல, அந்த தாடிகர் என்ன போட்டிருக்காரு, என்ன கக்கி இருக்கிறாரு, எல்லாம் ஒரே கான்செப்ட தொடுவானுங்க. எழுதி வச்சுக்கோங்க. ராம்குமார் ட்வீட் பாத்தீங்களா? கபிலன் ராம்குமார் ட்வீட் பாத்தீங்களா? எதிர்க்கட்சி அவனே ஒரு பொம்பளை அபியூசர் தான். கபிலம் ப்ரோ, அந்த சிவகாசி படத்துல அந்த தங்கச்சி கேரக்டர் வந்து மைக்க பிடிச்சிட்டு அழுமை, அத மாதிரி அதுல போட்டு விடுங்க கபிலம் ப்ரோ. இருங்க இல்ல அழகா ஒண்ணு பண்ணுங்க, நீங்க ப்ளே பண்ணுங்க, நான் கேக்குறேன். இப்படி வச்சாதான். எத்தனை மணிக்கு இந்த நியூஸ் வந்து தூங்கி எந்திரிக்கிறேன்? தூங்கி எந்திரிச்சு தயவு செஞ்சு கொஞ்சம் கண்டென்ட்டை எடுத்து போடுங்க. கண்டென்ட் யூடியூப்ல இருந்து கொஞ்சம் எடுத்து போடுங்க தயவு செஞ்சு. எல்லாரும் கொஞ்சம் எடுத்து மெட்ராஸ் ஃபைன். ஏன்னா இந்த நேரத்துல அது என்ன வாய் வச்சிருக்கு, பாண்டா என்ன வாய் வச்சிருக்கு, பிலிக்ஸ் என்ன வாய் வச்சிருக்கு, இவனுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய சேனல்ஸ் எல்லாம் எப்படி நியூஸ் போடுறானுங்க விட்டு இங்க பாருங்க. என்னன்னா எல்லாரும் கான்செப்ட்ல ஒரே கான்செப்ட்ல வருவானுங்க. என்னன்னா ப்ரோ 1000 தான் இருந்தாலும் தனிப்பட்ட தனி மனிதர் வாழ்க்கையை நம்ம தொடக்கூடாது. நீ பொது வாழ்வுன்னு வந்துட்டாலே உனக்கு என்னடா மயிறு வாழ்க்கை, அந்த ஒண்ணு தனிப்பட்ட வாழ்க்கை மயிறு. நீ எப்படிப்பட்டவன், நீ எப்பேற்பட்ட வாழற, உன் குடும்பத்தை நீ எப்படி காப்பாத்துற, இதெல்லாம் பார்த்து பார்ப்பானா ஒருத்தன். நீ வந்து நாட்டை காப்பாற்ற போறனா முதல்ல உன் வீட்டை பாரு, அதுக்கப்புறம் நாட்டை பாரும்பாங்க. எதுக்கு வீட்டை பாருங்கன்னா உன் பொண்டாட்டி, உன் புள்ள, உன் அப்பா அம்மா, மாமனார் மாமியார், ஒண்ணு விட்டு சித்தப்பன், ஒண்ணு எல்லாம் உன் சொந்தக்காரங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, உன்னை பத்தி சொல்ல மாட்டாங்க. அதுல தெரிஞ்சிடாது உன் யோகியதை, அதுல தெரிஞ்சது உன் அருகதை. ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு கட்டின பொண்டாட்டி வச்சு காப்பாற்ற முடியல வக்கு இல்ல, நீ எப்பறம் என்ன காப்பாத்தணும்? எங்க ஊர்ல இருக்கிறவன் கேட்க மாட்டான். நாளைக்கு நீ ஓட்டு வந்து கேட்கும் போது உன் பொண்டாட்டி முதல்ல நீ நல்லா காப்பாத்துற, வச்சு காப்பாத்துற, அதுக்கப்புறம் என்ன காப்பாத்துவாங்கடா. நேற்று கேட்டுச்சு ஒரு அம்மா வாசல் நின்று கேட்டுச்சு, இது வரைக்கும் நீ என்ன தெருவில் இருந்து என்ன செஞ்சிருக்கீங்க? இல்ல நாங்க நினைச்சாலும் ஒன்னும் செய்ய முடியாது, நீங்க ஓட்டு போடுங்க, அதுக்கப்புறம் நான் வந்து செய்யறேன், நீங்க ஓட்டு போடுங்க, அதுக்கப்புறம் நேரில் வந்து நான் உங்களை பாக்குறேன். மயிரே என்னடா நடத்துற நீ? புரியல, இது பேர் அரசியலா? மானகட்ட அரசியல். மனுஷனா நீலா? நல்ல புள்ளையா இல்ல, நல்ல புருஷனா இல்ல, நல்ல அப்பாவும் இல்ல, நல்ல மனசனாவும் இருக்கேன்னு பார்த்தா அதுவும் இல்ல. கருல 40 பேர் விட்டு நீங்க போட்டு ஓடுகளி தரமா ஓடுற ஓடுகளி 50 எல்லாம் புரியலடா. ஏதோ ஒண்ணு நல்ல மனுஷனா இருக்கணும், இல்ல நல்ல தலைவனா இருக்கணும், இல்ல நல்ல கட்சி தலைவனா இருக்கணும், இல்ல நல்ல நடிகரா இருக்கணும், இல்ல நல்ல மனுஷனா இருக்கணும், இல்ல நல்ல புருஷனா இருக்கணும். எதுல தாண்டா வர? எதுலதான் வர? உன் கூட 20 வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தவங்க சொல்லிட்டு போறாங்க நீ சைக்கோன்னு. நாங்க சொல்லல, அவங்க சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமா பயம்? இந்த சைக்கோ கூதிட்டு தமிழ்நாடு மாட்டிக்கிட்டு படுபாவி பற்றக்கூடாது. அந்த சைக்கோக்கு இணையா சைக்கோங்க சுத்துது ரோட்ல. அண்ணன் டயர்களை வந்து சாவுதுங்க. அந்த நாய்ங்க செத்தா பரவாயில்ல, தமிழ்நாடு சாகக்கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்தில் தமிழ் மகளா அவங்க வந்து வெளியே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. வேணாம், எலெக்ஷன் வரைக்கும் கண்டிப்பா அவங்கள வந்து பெரிய ப்ரெஷர் பண்ணியிருப்பாங்க. பெரிய கேங்கு கண்டிப்பா அவங்கள வந்து பேச விட்டுருவே. எப்படி எவ்வளவு தைரியமா வந்து சல்யூட், உண்மையா சத்தியமா சல்யூட். நீ எவ்வளவுதான் நீ உட்காந்து கேரளால ஆபீஸ போட்டு இது வச்சு அங்க ஆன்லைன் லைட்டிங் வச்சு இந்தியால டிவிக்கே வாரியர்ஸ், விர்ச்சுவல் வாரியர்ஸ், விரிச்சுக்கிட்டு உட்காந்து இருக்கிற வாரியர்ஸ் உட்காந்துக்கிட்டு நீ என்ன முட்டு கொடுக்கலாம், முட்டு கொடுறா. இதை விட இன்னும் 3 மடங்கு இறங்குண்டா. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த அடி விழுதுன்னா நீ எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன அடி விழும்? ஏங்க அந்த பொறுக்கி பையங்க, அவன் பொறுக்கினா பெரிய பொறுக்கிங்க வந்து அவன் பொண்டாட்டி தப்பா பேசினாலும் பேசுவாங்க. அந்த பொம்பளை மேல கைய வைக்கிற, அதுவும் பொண்டாட்டி வீட்டுக்குள்ள இருக்கு. 1ஆம் நம்பர் பொறுக்கிங்க. அந்த அவ்வளவு தெனாவட்டு, அவ்வளவு திமிரு. எவங்க நம்மள கேட்பான், எவன் நம்மள கேள்வி கேட்பான், நம்ம யாருக்கும் பதில் சொல்ல தேவைன்னு திமிரு, ஆணவம். எழுதி வச்சுக்கோங்க. 2 நாள் கழிச்சு வந்து இந்த தேவடியாளுக்கு பிறந்த பசங்க என்ன கீழே இறக்குனாலும் சரி, ஸ்பேஸ்ல வந்து நான் சொல்ற வார்த்தையை சொல்லுவானுங்க பாருங்க. என்ன தப்பு இப்படியே பேசுவானுங்க. 42 பேருக்கு இப்படிதான் பேசினானுங்க. 2 நாள் தலைமறைவா இருந்துட்டு
3ஆம் நாள் ரூட் தர ஒரே டூல் கிட்ட எடுத்துட்டு வந்து என்ன தப்பு, நீங்களாம் பொண்டாட்டி அடிச்சது இல்லையா, நீங்களாம் வேற பொண்டாட்டி வச்சது இல்லையா, இந்த மாதிரி பேசுவானுங்க. அந்த அண்டாவாய் அண்ணன் தான் பேசுவான். ஒரு நிமிஷம் எப்ப 2 கோஸ்ட் இருக்கா? இருக்கு கபிலம் ப்ரோ, எனக்கு கோவஸ்ல தான் நான் இருக்கேன். இல்ல ஸ்லாட் அதுதான் மைக்கு கொடுத்துருவாங்க. யாரெல்லாம் இருக்கீங்க கூட எனக்கு தெரியல. இருக்கு, நான் பக் கிளியர் பண்றேன். ப்ரோ இவனுங்க பண்ண ஃபேமிலி அபியூஸ்க்கு எல்லாமே சேர்த்து வச்சு கர்மா சூத்தடிக்குது. கரெக்ட், அவனுங்க பண்ணாத அபியூஸா எல்லாம் திருப்பி திரும்புது. இருக்கிறதுலயே மிகப்பெரிய அயோக்கியத்தனம் என்ன தெரியுமா, இவனுங்க வந்து ஓகே உனக்கு இல்லீகல் அஃபேர் இருக்கு, ஆனா வந்து அதை ரிசால்வ் பண்ணாமே நீ வந்து மேரேஜை வந்து ஒரு மியூச்சுவல் டிவோர்ஸ்ல போவாமையே அவங்களுக்கு ஒரு மென்டல் ட்ராமா கொடுத்துருக்கானுங்க பாரு. வேணும்னே சோசியல் மீடியால போஸ்ட் போட வச்சு, ஒரே வீட்டுல வந்து நீ தனியா இருக்கு நான் தனியா இருக்குன்னு வச்சு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சு, இது எல்லாத்தையும் தாண்டி இது முட்டு கொடுத்துட்டு ரைட்டா எழுதுறானுங்களே இவனுங்க உட்காந்துக்கிட்டு. இன்னைக்கு வந்து த்ரிஷாவும் அண்ணாவும் கியூட் பேரா இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு டியூட் போட்டு உட்காந்துருக்கானுங்க. கல்யாணம் பண்ணிக்கோங்க இந்த அண்ணான்னு சொல்லி ட்விட்டு போட்ட புண்டைய தானே இவனுங்க. இல்ல அதான் சொல்றேன், இந்த கூட்டத்துக்கிட்ட தான் வந்து இப்ப வந்து தமிழ்நாடு போய் சிக்க போதாங்கிறத ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. நீங்க வந்து தமிழ்நாட்டு ஆட்சி செய்யணும், தமிழ்நாட்டை என்கிட்ட கொடுங்க, பெண்கள் பாதுகாப்பு நாங்க வந்தா எல்லாமே குடிக்கிறோம் அப்படிங்கிறானுங்க. இல்ல ப்ரோ இப்ப தெரிஞ்சு போச்சு பெண்களுக்கு பாதுகாப்பு மயிர கொடுப்பான்ட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். வீடியோ வந்தானே என்னோட கான்டாக்ட்ஸ் இருக்கு, எல்லாருக்கும் நான் அனுப்பிச்சு விட்டுருக்கேன். என் கான்டாக்ட்ஸ்ல மொத்தம் 1000 பேர் இருக்கிற பொண்ணுங்களுக்கு மட்டும் தான் அனுப்பிச்சிருக்கேன். ஆனா பசங்க எப்படியும் பாத்துருவாங்க, 600 பொண்ணுங்களுக்கு தனித்தனியா அனுப்பிச்சிருக்கேன். எப்படியா பசங்க ஓட்டு கேட்டு வந்தானுங்கன்னா செருப்பு கழட்டி அடிச்சு ஓட்டவனுங்க எல்லாரையும். இல்லைங்க நம்ம அடிக்க கூடாது, கேட்க விடணும். வீட்டுல யாரா இருந்தாங்கன்னா நான் அப்படிதான் பண்ண போறேன். ஏங்க கட்டின பொண்டாட்டி சைக்கோ புண்ட மாதிரி இப்ப தனியா உட்கார வச்சானா, கிளவிட்ட சொன்னா வச்சுக்கோங்க, போயிட்டு கிளவிட்ட எல்லாத்துட்டையும் சொல்லிடணும் இந்த மாதிரி வந்து விஜய் வந்து வச்சிருக்கான் திரிசாவை பொண்டாட்டி அடிச்சிட்டான்னு மட்டும் சொல்லிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், அவங்க பாத்துப்பாங்க விஜய். அவங்க சாணியை கரைச்சி ஊத்திடுவாங்க இதெல்லாம் தெரிஞ்சதுனாக்கா. அப்படிதாங்க பார்த்தோம். ஒரு நிமிஷம் கேக்குதா? யாரெல்லாம் மைக்ல இருக்கீங்க? ஓகே ஓகே ஒரு நிமிஷம் கேக்குது கபிலம் ப்ரோ, கேக்குது. கபிலன் ப்ரோ ஒரு நிமிஷம் கேக்க விட்டுட வேண்டியதான். கேக்க நான் ஆல்ரெடி தின்னுட்டு தான் இருக்கேன். கேக்கு தெரியுமா தெரியாதா? மென்டாலிட்டி என்ன பாக்குறீங்க, ஒரு நாஜி மைண்ட் செட்ல சுத்திட்டு இருக்கானுங்க. அதாவது வாழ்க்கையில கொஞ்சமாவது கொஞ்சம் நியாயம் தர்மம் நேர்மை கொஞ்சமாவது அது கொஞ்சமாவது மனசாட்சிக்காக பயந்து இருக்கணும். ஒருத்தவன் கட்டின பொண்டாட்டியை வீட்டுல வச்சுக்கிட்டு ஒருத்தன் வந்து இன்னொரு பொம்பளையை கூட்டு வந்து உட்காந்து வச்சு நான் அப்படிதான் பண்ணுவேன்னு திமிரா பேசுறான். ஆனா சினிமால தான் பாத்துருக்கிறேன். சினிமால பழைய காலத்து சினிமால தான் நான் பாத்துருக்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு, கண்ணு முன்னாடி போய் நடக்குது. இதை இன்னமும் ஊடகங்கள் இல்ல பத்திரிகையாளர்கள் இங்க இருக்கிற பொதுமக்கள் இன்னமும் இதை வேடிக்கை பார்த்துட்டு எனக்கு என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். அம்மா தயவு செஞ்சு போ உன் புருஷனை டிவோர்ஸ் பண்ணிட்டு நீ அந்த பக்கம் போயிடு. ப்ரோ அந்த அன்னைக்கு ஒருத்தன் ஏதோ பர்சனல் பேசணும் சொல்லிட்டு விஜய் பண்ண மேல வந்து இது பண்ணலாம், அந்த தேவடியா போய் கீழே இருந்தா தூக்குங்க மேல. என்ன வர வர நரேஷ் ப்ரோ ஏன் வர வர ரொம்ப அதிகமா போகுது, என்ன காரணம்? இப்போ சொன்ன தேவையா நான் கிடையாது, வேற யாரும் சொன்னாங்க. ஒருத்தன் வந்து ஃபேமிலியை பத்தி ஏன் பேசுற, அரசியல் பேசுறதுனால இப்ப ஃபேமிலியை பத்தி பேசலாம், தாராளமா மேல தூக்குங்க. அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. அண்ணியன் எவனாவது இருந்தா தூக்கி போடுங்க. அண்ணியன் சொல்லுங்க. அண்ணியன் ஒரு நிமிஷம், இவங்க தலைவனோட மென்டாலிட்டி, இவனுங்க அந்த அவனை ஃபாலோ பண்ற ரசிகரோட மென்டாலிட்டி எல்லாமே ஒன்னாதாங்க இருக்கு. உட்காந்துக்கிட்டு இங்க இருக்கிற மத்த ரசிகர் பெண்களை வந்து பாத்தீங்கன்னா மார்க் பண்ணி கண்ட வெப்சைட்ல ஏத்துறது, இல்லைன்னா வந்து நடிகர் வீட்டு பெண்களை வந்து பாத்தீங்கன்னா வந்து மைனர் பெண்கள் உட்பட வந்து அபியூஸ் பண்றது. இவனுங்க அதாவது தலைவனுக்கு என்ன மென்டாலிட்டி இருக்கோ இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி இவனுங்களுக்கு இருந்திருக்கு பாருங்க. அப்ப என்னதான் எஜுகேட் பண்ணிருக்காங்க சினிமா மூலியமா. சின்ன பசங்க அந்த அவங்களோட குழந்தைங்க எல்லாம் அபியூஸ் பண்ணி வச்சானுங்க ப்ரோ. இல்ல அதான் சொல்றேன், சிவகார்த்திகேயன் வீட்டு பொண்ண அபியூஸ் பண்ணானுங்க, அஜித் வீட்டு பொண்ண அபியூஸ் பண்ணானுங்க, சூர்யா வீட்டு பொண்ண அபியூஸ் பண்ணானுங்க. சிவகார்த்திகேயன் பொண்ணு போட்டோ அந்த பொங்கலுக்கு ஒரு போட்டோ ஒண்ணு ஃபேமிலியோட ஒண்ணு போட்டான் ஆளு. இப்ப ரஜினி பேசோட அவங்க பொண்ணுக்கு 2வது மறுமணம் நடந்ததை வந்து கிண்டல் பண்றானுங்க. என் தலைவன் அதைத்தான் நான் முன்னாடியே பேசினேன். என் தலைவன் பொண்ணு வந்து டிவோர்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு நியூஸ் எல்லாம் இங்க வந்த உடனே என்ன பேச்சு பேசுனீங்கடா அட்டாக் பண்ணி. இப்போ எல்லாம் புடவை கட்டின மாதிரி உட்காந்து ஓடுறானுங்களே, ஓடுகளித்தனமா ஓடுறானுங்களே, ஸ்பேஸை என் பண்ணிட்டு ஓடுறானுங்க. இல்ல ப்ரோ நம்ம இப்படிதான் இருக்கணும் அண்ணா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கன்னா நாங்க இருக்கணும். என்ன நாங்க இருக்கணும்? அவன் கட்டில ஒரு ஆள் கேக்குறான், நீ இருப்பியா? போய் அறிவு இருக்கா?
இல்ல கபிலன் ப்ரோ, ஏங்க இப்ப அதெல்லாம் இருப்பானுங்க. ஒரே நீங்க வேற ஒரே நிமிஷம் ஒருத்த ப்ரோ, பேட்டி ஒரே கொடுத்தான்னு நிமிஷம். தெரியலையா? இதை மட்டும் கேளுங்க. ஏன்டா அவன் கட்டின பொண்டாட்டியே கூட இல்ல, நீங்க அப்புறம் நிப்பீங்கன்னு கேளுங்க. ஏங்க அவனுங்க நிப்பானுங்க. இவர் கேட்டாருல கபிலன், சேலத்துல ஒருத்தன் சொன்னானே எங்க தலைவர் கூப்பிட்டாருன்னா போவேன் அப்படிமான்ல, அவனுங்க போவானுங்க. நீங்க வேற அவனுக்கு போவானுங்க. போய் குண்டி கழுவி விடுறானுங்க உட்காந்து. சரி இருங்க அண்ணியன் சொல்லுங்க அண்ணியன். நீங்களா வந்து டக்குனு பேசி கபிலன் நம்ம ப்ரோ, மைக்கம் பண்ணலாம். இப்போ இவனுங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா சங்கீதாவையும் அபியூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதான் பண்ணாங்க. சங்கீதாவுக்கு வேற லிங்க் இருக்கு ஏங்க எங்க அதனால. அண்ணனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எங்க அண்ணனையே அடிப்போம்டான்னு சொன்னவனுங்க தானே இவனுங்க. எங்க அண்ணன் ஆமா, தாங்க அதேதான் கூலு. இப்படி சொன்னது நான் இல்ல, விஜய் ஃபேன்ஸ் சொன்னதே. அததான் விஜய் பண்ணாங்க ஃபேன்ஸ் பாருங்க. இப்ப இவனுங்கெல்லாம் நான் உன்னை சொல்றேன், சைக்கோவோட மோசமான டெக்ஸ்டர்ன்ற ஒரு சைக்கோ கேரக்டர் ஒன்று இருக்கும் இல்லையா, நீங்க பார்த்த சைக்கோ சீரியஸ் அதை விட மோசமா இவனை வச்சு ஒரு படமே எடுக்கலாம். 1 நம்பர் சைக்கோ வேணாம். ஏப்பா ஆமா, தலைவனே பெரிய கபிலன் ப்ரோ, சைக்கோ. அண்ணி அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சானுங்க. இவங்க எப்படி இருப்பாங்க? இல்ல இல்ல, அண்ணி இனி அபியூஸ் வாழ்க்கையில பண்ணிட்டானுங்க. எந்த நடிகர் ஃபேன்ஸ் கிட்டயும் போயிட்டோ, இல்ல எந்த கட்சி தலைவன் கிட்ட ரசிகர்கள் தொண்டை கிட்ட போயிட்டோ, நீ அவங்க பர்சனலை தொட்டு பொண்டாட்டின்னு உன் வாயில இனிமேல் உங்க அகராதில ரமணால சொல்லுவாப்புல, தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு. அதே மாதிரி தான் விஜய் ஃபேன்ஸுக்கு இனிமேல் தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை பொண்டாட்டி. இந்த வார்த்தையை இன்கிரப்பர் வச்சு அழிச்சிருங்கடா. ஏங்க பொண்டாட்டி நல்ல வார்த்தைங்க. பரதேசி பொம்பளை பொறுக்கி விஜய், அவனுக்கு பரதேசி பொம்பளை நீங்க பொறுக்கி ஒண்ணு விஜய்ங்கிற பேரை நீங்க வேணா அவனுக்கு எங்கேயுமே போங்க. பேசக்கூடாதுங்க. நீங்க வேணா அவனுக்கு ஸ்பேஸுக்கு போங்க. நீங்க எந்த கெட்ட வார்த்தையும் பேசாதீங்க, எதுவுமே பேசாதீங்க. ப்ரோ எனக்கு நாங்க ஒருத்தருக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிறேன், பொண்டாட்டின்றது ஸ்பெல்லிங் என்ன ப்ரோ அப்படின்னு மட்டும் நீங்க கேளுங்களேன். அவங்களுக்கு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவோம். பாருங்க இருங்க, நான் போயிட்டு வரேன். அவன் ஸ்பேஸுக்கு போறேன். போயிட்டு நீங்க இதை மட்டும் கேளுங்க ப்ரோ, தமிழ்ல எனக்கு பொண்டாட்டின்ற வார்த்தைக்கு எனக்கு ஸ்பெல்லிங் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு நீங்க கேளுங்க. இப்ப அவன் ட்ரிகர் ஆவனா இல்ல மட்டும் நீங்க பாருங்க. கபிலன் ப்ரோ, இந்த திமுக சிவாஜி கணேசன் இருப்பார்ல, அவர்லாம் நேரம் சரக்கு போட்டு ஆடிட்டு இருப்பாரு. ஏன்டா இதனால நானும் பேசினேன், என்னத்தைக்கு உள்ள வச்சிங்களாடான்ட்டு. இல்ல அது கூட பரவாயில்ல, நான் பிஜேபி கட்சியில் நயினார் கோபியாச்சி நயினார் நாகேந்திரன் அவசரப்பட்டு வருத்தம் தெரிவிச்சிங்களடா அப்படின்னு சொல்லிட்டு அவரு கடுப்புல இப்ப சுத்தி அன்னிதான நான் இதைத்தான நான் அன்னைக்கு சொன்னேன். என்ன சொல்லி ஒரு வாரம் ஆகல. இத வந்து பெரிய விஷயமா ஆக்கி இல்ல இந்த விஷயத்திலேயே வந்து திமுக கார அவங்கள பழிவாங்க விடமான திமுக இவன் போய் டங்காஸ் பண்ணது திமுக காரன் என்னங்க பண்ணுவான்? இல்ல ஹரப்பன் எப்படி எல்லா இதுலயும் நாங்க ஆண்கள் பாதி பெண்கள் பாதி சமத்துவமா சரிபாதியா நாங்க கொடுப்போம். என்ன கொடுப்போம்? கபிலன் இந்த ஆரவாரத்துல ஒண்ணு கனெக்ட் பண்ண மறந்துடாதீங்க. என்ன அங்க திருப்பதிக்கு போனதும் ஐயா வந்து இந்த விஷயத்த சொன்னதும் இன்னைக்கு நடந்ததும் நாளைக்கு ஒண்ணு நடக்கும். இன்னுமா இதே மாதிரி ஒண்ணு நடக்கும் பாருங்க. அண்ணன் 1 வாரம் முன்னாடி 2 வாரம் முன்னாடி அண்ணன் டெல்லிக்கா போயிட்டு இருந்தாரு. இப்ப எங்க போவாரு? செங்கல்பட்டா போயிட்டு இருப்பாரா? அண்ணனை பாடுறா, கருப்பு கலர் சட்டை போட்டு எதிர்ப்பு தெரிவிச்சு போடுறாரா? ட்வீட்டை போடு, ஃபயரை போடு. அன்னைக்கே திருச்சி சூர்யா சொன்னா போல கோவாவில சொந்த வீடு வாங்கியிருக்கு. கபிலன் ப்ரோ, நான்லாம் இந்த ஸ்பைடர் படத்துல எஸ்.ஏ. சூர்யா இருப்பால அந்த மூட்ல தெரிஞ்சிட்டு இருக்கேன். அண்ணன் அங்க என்ன அண்ணன் உட்காந்து லிசன்ல கேட்டிருப்பான், டேய் உன்னை கண்டா பேசுறா மேல தொம்பி. கபிலன் அவங்கெல்லாம் ஒண்ணுமே உரைக்காத கபிலன். 41 பேர் இறக்கும் போதும் அண்ணா சாப்பிட்டீங்களா அண்ணா தூங்கினீங்களா சொன்னவனுங்க. இதெல்லாம் அவனுங்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல, தொடச்சு போட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஒரு மேட்டரே இல்ல அவனுக்கு. இல்ல இன்னைக்கு வீடியோ போடுவா, நாருது விஜய் குடும்பம் தானே நாருது, அவனுக்கு என்ன? இல்ல கபிலன் ப்ரோ இன்னைக்கு வீடியோ போடுவா, அண்ணா அண்ணி போனா என்னன்னா நான் உங்களுக்கு வாழ்க்கை தரேன்னாட்டு வருவா. வருவா கண்டிப்பா. கபிலம் ப்ரோ நம்ம பிரைவேட்டா பேசினப்ப இந்த கோடம்பாக்கத்துலதான் தங்கி இருந்தாங்க இவங்க போன தடவை வந்திருந்தப்பன்ட்டு யாரோ சொன்னாங்க, ஞாபகம் இருக்குதா? அப்ப எல்லாமே உண்மைதான் போல. டேனியல் இறந்து போயிட்டார்ல கோடம்பாக்கம் இல்ல, திருவான்மியூர்ல டேனியல் பாலாஜி இருக்காருல, இறந்து போயிட்டாரு. அபார்ட்மெண்ட்ல தான். அந்த அபார்ட்மெண்ட் யாருது ஜிப்சி? அது வேணாம் விடுங்க. அப்போ இவ்வளவு தூரம் வந்தாச்சு, சொல்லுங்க ஜிப்சி, நீங்களே சொல்லுங்க. இப்ப கூட பாருங்க எல்லாரும் வராங்க, எல்லாரும் உண்மையா சொல்ல போனா இல்ல இது பெருமைதான் ஜிப்சி. ஏன்னா அதாவது அவங்களுக்கு இருக்க இடம் இல்லாம அவங்களுக்கு ஒரு இடம் ஒண்ணு கொடுத்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கறாப்புல. சொல்லுங்க. இல்ல அதெல்லாம் விடுங்க கபிலன். நீங்க சொல்லாம வேற யார் சொல்ல முடியும்? நீங்க தான் சொல்ல முடியாத. இல்ல எப்பவுமே நான் நிறைய நோட் பண்றேன். சில ஐடியாக்கள் பேசும்போது சிவகார்த்தியை தான் எடுக்கிறாங்க. இவனுங்க எல்லாம் அபியூஸ் பண்ணி பழகிறதே தலை ஃபேமிலி வச்சுதான் இவ்வளவு வருஷமா, 25 வருஷமா. ஆனா
அதை பத்தி பேச இன்னும் நிறைய பேர் அதை தவிர்த்து வராங்க. நான் அதையும் கவனிச்சு தான் இருக்கேன். இன்னும் விஜய் இவ்வளவு கேவலம் பண்ணியும் தலையை பத்தி பேச சில பேர் தவிர்த்து தான் வராங்க. நான் அதையும் கவனிச்சு தான் வரேன். மக்கள் எல்லாத்தையும் நோட் இதே பண்ணுவாங்க. இல்ல ஜிப்சி, இந்த இடத்துல நான் இதை சொல்றேன், எதுவும் நினைச்சுக்க வேணாம். அஜித் ஃபேன்ஸ் எல்லாரும் விஜய் வந்து அஜித்தை கிண்டல் அடிக்கிறதுக்காக சச்சின் படத்துல ஹீரோயின் பேரை வச்சு கிண்டல் அடிச்சான், ஞாபகம் இருக்கா? ஷாலுமான்னு தான் பேர் வச்சிருந்தான். கருமா ஆமா எப்படி ப்ரோ. தேவேன, எனக்கு தேவேன டைலாக் தான் டெம்ப்ளேட் தான் ஞாபகம் இருக்கு. வாழ்க்கை எவ்வளவு வேகமா சுத்துது பாத்தீங்களா? நீங்க தான் சொல்லணும் ஜிப்சி, அதை நானா தான் இல்ல சொல்லிருப்பேன். இல்ல இதுவே என் இப்போ தலைவர் இப்ப இன்னொன்னு சம்பந்தமே இல்லாம இப்ப ரீசெண்டா பத்மபூஷன் வாங்கும்போது ஆ, சம்பந்தமே இல்லாம ஹீரா பேர்ல ஏதோ ஒரு கேவலமான ஒரு டொமைன் யூஎஸ்லயோ எங்கேயோ ஒன்று வாங்கி இவனுங்க இந்த மாஃபியா என்ன அவர் ஏமாத்தினாரு அப்படின்னு ஒரு வடை சுட்டானுங்க. ம். அது அப்புறம் அது செல்ஃப் எடுக்கல வச்சுக்கோங்களேன், ஃபெயிலியர் ஆகி போச்சு. ஆனா பண்ணானுங்க. நான் ஓப்பன் சேலஞ்ச் சொல்றேன், கீழே இருக்கிற விஜய் ஃபேன்ஸ், நாங்க சொல்றது புரியலனா எனக்கு இது எனக்கு எனக்கு இது மட்டும் எனக்கு வந்து ஒரு நிமிஷங்க கோவை ஒரு சார் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க தலா பத்தி பேசியாச்சு, அதனால வர்றேன். ஓகேங்களா? நம்ம வந்து 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸு, ஜெஸ்டபிள். நம்ம வந்து ஜெனினா பேசலாம். தலை பத்தி பேசணும் போது என்னங்கிறது ஆர்கனைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நான் இப்போ வந்து அப்படியே மியூட்ல போறேங்க. நீங்க பேசுறது அப்படி சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் பேசுறேன். என்ன சார் வேணும்? அவர் என்ன தல போதையில இருந்து வளரிட்டு இருக்காரு ப்ரோ. இல்ல. ஓ அப்படிங்களா? அப்ப எல்லாருமே ஜெனினா இருக்கீங்களா? ஆமா சம்பந்தம்லாம் வந்து வளரிட்டு இருக்கிற. ஏங்க எப்படிங்க? அப்புறம் ஒருத்தர் வந்து தப்பா சொல்லலாமா? யார தப்பா என்னையா சொன்னாங்க? தப்பா சொன்னோம்? மிஸ்டர் என்னையா தப்பா சொன்னோம்? மிஸ்டர் மிஸ்டர் அப்புறம் எப்படிங்க நீங்க சொல்றீங்க ஒரு வார்த்தை? என்னையா சொன்னோம்? சொல்லி அதை ஃபர்ஸ்ட். என்ன சொன்னீங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் என்ன டேய் சொல்றது? பைத்தியக்கார பேர, என்னதுடா சொன்னா அதை சொல்றா. ப்ரோ அவனை கீழ இறக்கி விடுங்க ப்ரோ. போதையில இருந்து வளரிட்டு இருக்கான். குடிச்சா ஓ பண்ணியா? அப்படிங்களா? இல்ல வேணாம் அப்படிங்களா? கொஞ்சம் நான் இப்ப பேசட்டும். சொன்னீங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? பார்க்கலாம், இதுதான் பேசட்டும். ஐயா, கிளம்பு. அட்டென்ஷன் வாங்குறதுக்கு நான் ஆள் இல்ல. அட்டென்ஷன் வாங்குறது விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி இப்ப பிஜேபி வரீங்களா? எனக்கு அந்த ஸ்டாண்ட் முதல்ல சொல்லிருக்கேன் எனக்கு. இல்ல ப்ரோ, கபிலன் ப்ரோ, விஜய்க்குல 1% கூட சப்போர்ட் கிடையாது. போய் டீப்ல அப்புறம் ஒன்னு ஓட்டு வாங்க போடுறான். சும்மா தேவையில்லாம விஜய்க்கு முட்டு கொடுத்தீங்கன்னா தேவையில்லாம விஜய்க்கு இல்ல இல்ல, வக்கலத்து அவர் வாங்கி ஏதோ வராது. கோவை சொல்லிட்டு ப்ரோ வந்து இல்ல சப்போர்ட் கபிலம் ப்ரோ, பண்ணிருக்காரு. அவரு ஃபுல் போதையில இல்ல இல்ல, என்னத்தையோ வளரிட்டு இருக்காப்ல, விடுங்க. சரி, என்னன்னா இல்ல அவர் ஏதோ அஜித் விஜய் தப்பா ஃபேன்ஸுக்கு பேசுறது தப்பா பேசுறது. விஜய் ஃபேன்ஸுக்கு அதான் ஒரு கேட்டேன். என்ன ஓப்பனா ஒண்ணு பேசுறான்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டான். ஏன் அது அவரு சொல்லணும்? ஏன் ஜிப்சியை நான் சொல்ல சொன்னேன் அப்படின்னா அவரு சொன்னாதான் கரெக்டா இருக்கு. ஏன்னா இங்க ஒரே ஒரு கேள்வி விஜய் ஃபேன்ஸுக்கு நான் கேள்வியா கேட்டுறேன், முடிஞ்சா அதுக்கு பதில நீயே கண்டுபிடிச்சிக்க. விஜயோட பையன் ஆபீஸ் எங்க இருக்கு மட்டும் எனக்கு சொல்லிருங்க. ஓப்பன் சேனல். பனையூர் இல்ல, விஜயோட பையனோட ஆபீஸ் எந்த ஏரியா எங்க இருக்கு மட்டும் எனக்கு சொல்லிருங்க. இது உங்களுக்கு தெரியலன்னா இந்த இதெல்லாம் லீக்லாம் பண்றானுங்களே, இந்த வலைபேச்சு இதெல்லாம் சொல்றானுங்களே, இன்சைட் ரிப்போர்ட்லாம் கொடுக்குறானுங்களே, நீங்க அவனுக்கிட்ட கேளுங்க. விஜயோட அந்த பையனோட ஆபீஸ் அபார்ட்மெண்ட்டா ப்ரோ? எங்க இருக்கு மட்டும் சொல்லுங்க. அந்த அதுக்கான பதில் அவங்க சொல்லுவாங்க. அந்த ஆபீஸ் நான் சொல்றேன், அந்த அதாவது வீடு தான் ஆபீஸ், வீடு ஆபீஸ் தான் வீடு. ஓகேவா? நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க பாத்திருப்பீங்க, சங்கீதாவும் விஜய் பையனும் ஏர்போர்ட்ல ஃபிளைட் ஏற போயிருப்பாங்க. நீங்க பாத்திருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? 1 மாசம் முன்னாடி நியூஸ்ல வந்திருக்கும். அந்த பக்கம் பையனையும் பார்த்துக்கிட்டு இந்த பக்கம் பொண்ணையும் பார்த்துக்கிட்டு 2 பேரையும் சமாளிச்சுட்டு இருக்காங்க அவங்க. ஓகேங்களா? பையனுக்கு ஒரு பேஷன் இருக்கு, அந்த சினிமா வந்து டைரக்ஷன் பண்ணணும். அதுன்னு அப்பப்போ அங்க வந்து நேரம் இங்க பக்கத்துல இருந்துகிட்டு தனியா இருப்பான்ட்டு பக்கத்துல வந்து பார்த்துட்டு போறாங்க அவங்க. சரிங்களா? இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, விஜயோட பையன் ஆஃபீஸ் எங்க இருக்கு மட்டும் எனக்கு கேட்டு சொல்லுங்க. ஏன் இதை நான் கேட்க சொன்னேன் அப்படின்னா, இதுக்கான பதில் ஜிப்சிக்கு தெரியும். நான் ஆல்ரெடி தனிப்பட்ட முறையில் நான் ஜிப்சி மசோட்டிலாம் ஜிமிட்ல நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அவங்களுக்கு தெரியும். ஏன்னா எவ்வளவு பெரிய நல்ல காரியம் ஒண்ணு பண்ணிருக்கிறாப்ப அஜித் அப்படின்றது இங்க நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய அஜித் ஃபேன்ஸுக்கு தெரியாது. இது அவர் வந்து அவர் இதெல்லாம் செய்யணும்னு அவசியமே கிடையாது. ஆனா சத்தமே இல்லாம உதவி பண்றாங்க வரும்ல, அதுல இதுவும் ஒண்ணு. அதனாலதான் நான் ஜிப்சியை சொல்ல சொன்னேன். அனிஃபா இருக்கியா? அனிஃபா கேக்குது கபிலம், கேக்குது. கடந்த அந்த பையன் டைரக்ட் பண்றான்ல,
அந்த பையன் டைரக்ட் பண்ற ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 6 மாசம் 7 மாசம் டிஸ்கஷனா போச்சு. நீ எங்க இருந்து டிஸ்கஷன் பண்ண? என்ன ஆபீஸ், எந்த ஊரு, உன் வீடு தான் ஆபீஸா, ஆபீஸ் தான் வீடு? உனக்கு ஸ்கிரிப்ட்ல யாரெல்லாம் டிஸ்கஷன் பண்ணா சொல்லு பாப்போம். கபிலன் ப்ரோ, நாமக்கல் கிழக்கு மாவட்ட தொகுதி அவன் இது பதவி பறிச்சிட்டாங்களாம்ல. அது நமக்கு என்ன, அண்ணனுக்கு மானமே பறிச்சிட்டாங்க. அவனும் இதுலதான் இருந்திருக்கான். இன்னொருத்தி கூட தொடர்புல இருந்தா தூக்கி பறிச்சு விட்டுருக்கான். ஐயே, கட்சி தலைவன் முத கொண்டு தொண்டை வரைக்கும் இது அங்கங்க போய் என்னடா இது கட்சியடா இது? இல்ல கபிலன் ப்ரோ, அவன் நாளைக்கு கேட்பான்ல. யோ அவன் மட்டும் ஒழுங்கா ஐயான்னு கேட்பான்ல. கமெண்ட்ல போட்டிருக்கேன் பாருங்க. இல்ல இது என்ன கட்சியா, இது என்னங்க இது தற்கொலை என்ற பேரை எடுத்துட்டு வேற ஏதோ வச்சுப்பான். இவன் அவனை வச்சுக்கிறது சூப்பர் கட்சிடா டேய். நான் கட்சி சும்மா பிச்சுன்னு போகுது போ. அவனும் இன்னொருத்தி கூட தொடர்புல இருந்தா சொல்லிதான் புசியானந்த் தூக்கியிருக்கான் பொது செயலர்ல இருந்து. யாரு அது? இந்த நேரம் பார்த்து சங்கீதா விஜய்னு ஐடி பேரை வச்சுட்டு வந்து மைக் கேக்குறீங்க. யோ கபிலன் ப்ரோ இருங்க கபிலன் ப்ரோ கேக்குதா? கேக்குது. நீங்க இப்ப ஒரு கேள்வி கேட்டீங்களா, அதுக்கு பதில் நான் சொல்லிடுறேன். விஜயுடைய பையனுக்கு பிஆர்ஓ வந்து பாத்தீங்கன்னா சுரேஷ் சந்திரா தான். அவரு தான் 6 மந்த்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஸ்டோரி நரேட்ல இருந்து எல்லாமே அவரு தான் பண்ணி அவனுக்கு கூட இருந்து எல்லாமே பாத்துக்கிறது அவரு தான். சரி, எங்க தங்கியிருக்கிறாப்புல விஜய் பையன், விஜய் ஒய்ஃப்? இல்ல அது எனக்கு தெரியாது ப்ரோ. நான் அங்கதான் வரேன். எனக்கு அந்த பிஆர்ஓலாம் எனக்கெல்லாம் கவலை இல்லை. ஏங்க எங்களுக்கு தான் பிஆர்ஓ ஒருத்தர் இருக்கிறாரு. அப்பப்ப அந்த பக்கம் எங்களுக்கு தான் அதெல்லாம் மேட்டர் இல்லை, அதெல்லாம் விடுங்க. நான் சொல்றது விஜய் பையன் எங்க தங்கியிருக்கிறாப்புல, விஜய் ஒய்ஃப் இங்க வராங்கல்ல, இந்தியாவுக்கு வராங்கல்ல, வந்துட்டு பையனை பார்த்துட்டு போறாங்கல்ல, அப்பப்ப எங்க தங்கியிருக்கிறாங்க? அது நீங்களே சொல்லிருங்க கபிலன் ப்ரோ. நான் சொல்லக்கூடாது, அது அஜித் ஃபேன் தான் சொல்லணும். ஏன்னா நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய சத்தமே இல்லாம அவ்வளோ பெரிய உதவி ஒண்ணு பண்ணிருக்கிறாப்புல. எங்கால பண்ணத ஆக்சுவலா லாங் பேக் பா. இல்ல முரளியோட தம்பி சொல்லிடுறேன், இருங்க விஷயத்த சொல்லிடுறேன், நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. முரளியோட தம்பி டேனியல் பாலாஜி இருப்பாரு, அவர் எல்லாம் இறக்குறதுக்கு முன்னாடியே இது ஆரம்பிச்சிச்சு இந்த விஷயம்லாம். அவர் இப்ப இறந்துட்டாரு. அவர் எங்க இருக்காரு? அவர் வீடு எங்க இருக்கு? திருவான்மீரா.